என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய இப்பொழுதைய மனநிலைக்கு மருந்தாக உன் அம்மா உனக்காக வந்திருக்கின்றேன். உன்னுடைய பொன்னான நேரத்தில் எனக்காக ஒரு 7 நிமிடத்தை நீ ஒதுக்கி விடுவாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் நான் மாற்றிவிடுவேன். இந்த தாயானவள் என்னுடைய அனைத்து ஆறுதல்களும் உனக்கு கிடைத்துவிடும். என் தங்கமே, என்னுடைய ஆறுதல் உனக்கு தேவையில்லை என்றால் நிச்சயமாக நீ விட்டு விலகி செல்லலாம். என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த அம்மா என்னை கண்டதும் நீ ஓடோடி வந்து விடுவாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் சில காலங்கள் நீ தாமதத்தை எடுத்துக்கொள்கின்றாய். அதற்கு என்ன காரணம் என்று நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ அனுபவிக்கின்ற வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருப்பதனால் உன் தாயானவள் என்னை நினைப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை. என்னை வணங்குவதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்று நீ நினைக்கின்றாய். பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றதே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று நீ நினைத்து இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடந்து இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை பற்றி உனக்கு நான் சொல்கின்றேன். என்னவெல்லாம் உனக்கு நான் நடத்தினேன், எதுவெல்லாம் உன் கைகளை வந்து சேர்ந்தது, எதுவெல்லாம் உன்னை விட்டு சென்றது என்பதை உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்க வேண்டும். நீ சில நேரங்களில் சில விஷயங்களை நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டும் இருக்கும் பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து உன் அம்மா உன்னை மீட்டெடுத்திருக்கின்றேன். நீ எந்த சூழ்நிலையில் எல்லாம் ஒரு நொடியில் நான் தப்பித்து விட்டேன் என்று சொல்கின்றாய். அந்த ஒரு நொடி என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு பயணித்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு வர இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை மறக்கக்கூடாது. என் குழந்தை, இன்றிருக்கின்ற சூழ்நிலை உனக்கு எப்படி வேண்டுமானாலும் உன்னை பேச வைக்கும். உனக்கு தெய்வத்தின் துணை வேண்டாம் என்று சொல்ல வைக்கும். அதுதானே தீய சக்தியினுடைய ஒரே எண்ணம். அந்த தீய சக்தி இது போன்ற எண்ணத்தை உனக்குள் கொடுக்கத்தானே முயற்சிகளை செய்தாலும் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னை மனதார நீ நினைக்கத்தான் செய்வாய். தேவையில்லாத அத்தனை கஷ்டங்களும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முயலும். நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் என்கின்ற பொறாமை எண்ணத்தில்தான் இது போன்று உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் செய்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை சக்தி வாய்ந்ததொரு பாடம்தான் நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும். உன்னை நீயே மனதளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற மனப்பக்குவம் மட்டுமே உனக்குள் வந்திருக்கின்றது. என் பிள்ளை, நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற சில விஷயங்கள் உன் கைகளை வந்து சேரும் தருவாயில் உன்னை விட்டு சென்று விடுகின்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை நீ கேட்கின்றாய். அதற்கு காலதாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது. பல காலங்கள் தாமதமாக இருக்கின்றாய். உன்னிடம் வந்ததையே நீ அறியாமல் இருக்கின்றாய். காரணம், உன்னுடைய மனது நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக சுமக்கவில்லை என்றுதானே அர்த்தம். ஒரு மூலையில் அதனை நீ முடக்கி போட்டு விட்டாய். பல காலங்கள் தாமதமாக்கி கொண்டிருக்கின்றாய். உன்னிடம் வந்ததையே நீ அறியாமல் இருக்கின்றாய். காரணம், உன்னுடைய மனது நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக சுமக்கவில்லை. உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் தேவையில்லாத அத்தனை கஷ்டங்களும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியும். நல்ல நிலைக்கு வந்துவிடுவாய் என்கின்ற பொறாமை எண்ணத்தில்தான் இது போன்று உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் செய்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை சக்தி வாய்ந்ததொரு பாடம்தான் நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும்.
என் பிள்ளையே, உன்னை நீயே மனதளவில் காயப்படுத்திக் கொள்கின்றாய். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற மனப்பக்குவம் மட்டுமே உனக்குள் வந்திருக்கின்றது. என் பிள்ளை, நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தர இருக்கின்ற சில விஷயங்கள் உன் கைகளை வந்து சேரும் தருவாயில் உன்னை விட்டு சென்று விட்டது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை நீ கேட்கின்றாய், அதற்கு காலதாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது. பல கால தாமதமாக இருக்கின்றாய். உன்னிடம் வந்ததையே நீ அறியாமல் இருக்கின்றாய். காரணம், உன்னுடைய மனது நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக சுமக்கவில்லை என்றுதான் அர்த்தம். என் தங்கமே, நீ அதனை ஒரு மூலையில் முடக்கி போட்டு விட்டாய் என்று நீ நம்பி இருந்தால்தானே அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு கிடைக்கும். உனக்கு நடந்தும் நடக்காமல் இருக்கும் என்று நீயே நினைக்கும் பொழுது அதை எப்படி நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன்? அதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எல்லா நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கைக்கான பதிலை சர்வ நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நீயாகவே தடுத்து நிறுத்துகின்ற ஒரு விஷயத்திற்கு நீதானே பதிலையும் தர வேண்டும். என் பிள்ளை, வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் வருவது கிடையாது. நீ எதிர்பாராத நேரத்தில்தான் இந்த மாற்றங்கள் உன்னை வந்து சேர்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்குள் இருந்துவிட்டால் அந்த நேரம் உனக்கு கிடைக்கின்ற மாற்றங்களை கொண்டு உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை உன்னால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். யாரிடத்திலும் எந்த அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. என் பிள்ளையே, முதலில் இப்பொழுது இருக்கின்ற மனநிலை என்னவென்று சற்று சிந்தித்து பார். அத்தனையையும் போட்டு குப்பையாக உன்னுடைய நெஞ்சிற்குள் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். எல்லா குப்பைகளையும் களைந்தெடுக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். சில விஷயங்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு தருவது எல்லாம் நன்மைக்கா அல்லது தீமைக்கா என்பதனை உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் தெளிவாக உன்னுடைய பாதையை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஆறுதலாக மாறும். எந்த ஒரு நிலை உனக்கு ஆறுதலாக இல்லையோ, எந்த ஒரு சூழ்நிலை உனக்கு மென்மேலும் கஷ்டத்தை கொடுக்க நினைக்கின்றதோ அந்த சூழ்நிலையிடமிருந்து நீ ஒதுங்கி இருக்க பழகிக்கொள். வாழ்க்கையில் சில விருப்பங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் மிகவும் அவசியம். எதுவெல்லாம் உனக்கு அதிகப்படியான வேதனையை கொடுத்துவிட்டு உன்னை திரும்பி நின்று வேடிக்கை பார்த்ததோ அதுக்கு நீ உன்னுடைய நிலையிலிருந்து மாறிவிட்டு அதை நீ எதிர்த்து நிற்க வேண்டும். இங்கே மற்றவர்களினுடைய எண்ணங்கள் வாழ்க்கையில் அழிந்து கிடக்கும். அதை நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்பதுதானே. ஆனால் உண்மையான சூழ்நிலை என்னவென்றால், என் குழந்தைக்கு அப்படி ஒரு நிலையை ஒரு நாளும் வருவதற்கு இந்த தாயானவள் நான் விடமாட்டேன். எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கையில் உன்னோடு உடனிருந்து உனக்கான கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா நேரத்திலும் இந்த அம்மா என்னிடத்திலிருந்து நீ எதிர்பார்த்தே ஆக வேண்டும். ஏனென்றால் என் குழந்தை, நீ முதலில் நினைக்கின்ற உன் வாழ்க்கை கடைசி வரை உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நீ எடுத்து வைக்கின்ற முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது. உன்னுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டது என்றால் அந்த வாழ்க்கை கூட உன்னை விட்டு சென்றுவிடும். நல்ல மனதோடும் நல்ல எண்ணங்களோடும் இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக நீ நம்பித்தானே ஆக வேண்டும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ நடத்திக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கானது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலே போதும். எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஆனால் நீ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் நான் நிச்சயமாக உன்னோடு பயணிப்பேன். ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மனநிலையை நான் கொடுப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் இந்த தாயானவள் என்னுடைய ஒத்துழைப்பு உனக்கு இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனநிலையோடு
நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யத் தொடங்கினால் இப்பொழுது இருக்கும் தயக்கம் உன் வாழ்க்கை முடிவே அடைந்துவிடும். உனக்கு தயக்கத்தை மட்டுமே கொடுத்து நிற்கும் நீ முன்னெடுத்து செல்கின்றாயோ அந்த ஒரு தயக்கம் உன் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமையப் போகின்றது. அந்த தயக்கத்தை நீ நிச்சயமாக விட்டு உனக்கான வெற்றியை உனக்கு அடித்தளமாக அமைத்து நீ வாழ வேண்டும். இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உன்னை நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று விடுவேன். என் அன்பு பிள்ளையே, என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக என்னுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.